தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் தற்போது ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத வடிவத்தை பெற்றுள்ளது. காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே ஏய் போஸ்டர் போர் தீவிரமடைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் சுவரொட்டிகள் தமிழக அரசியல் பிரசாரத்தின் போக்கையே அடியோடு மாற்றி வருகின்றன. இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். இந்த டிஜிட்டல் சுவரொட்டிகள் தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் தேர்தலுக்கான தீவிரமும் பரபரப்பும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் தொழில்நுட்பத்தின் பங்கு முன்னெப்போதையும் விட இப்போது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த ஏஐ போஸ்டர் போர் மூலம் புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. காங்கிரஸ் கட்சி முதலில் ஒரு சர்ச்சைக்குரிய போஸ்டரை வெளியிட்டு இந்த போரை தொடங்கி வைத்தது. இது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏய் போஸ்டரில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை தூண்டியது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வை மிக கடுமையாக விமர்சிப்பதையே இந்த போஸ்டரின் முக்கிய நோக்கமாக காங்கிரஸ் கட்சி தற்போது முன்னிறுத்துகிறது. மக்களின் அன்றாட கஷ்டங்களை ஏய் தொழில்நுட்பத்தின் மூலம் தத்ரூபமாக காட்சிப்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட காங்கிரஸ் கட்சி தீவிரமாக முயல்வதாக பலதரப்பட்ட கருத்துக்கள் எழுகின்றன. காங்கிரஸ் கட்சியின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜகவும் இப்போது தனது ஏய் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி ஒரு புதிய மற்றும் அதிரடியான போஸ்டரை வெளியிட்டுள்ளது. பாஜக வெளியிட்டுள்ள இந்த புதிய ஏய் சுவரொட்டியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஒரு துடைப்பத்துடன் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த காலங்களில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்களை துடைத்து எறியும் நோக்கத்தில் அவர் செயல்படுவதாக கேலி செய்யும் விதமாக இந்த போஸ்டர் மிகவும் தத்ரூபமாக ஏய் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பழைய ஊழல் குற்றச்சாட்டுகளை மீண்டும் மக்கள் நினைவுக்கு கொண்டு வரும் ஒரு நவீன கால யுக்தியாகவே பாஜக இந்த ஏய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது என்பது இப்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த இரண்டு விதமான போஸ்டர்களும் தற்போது தமிழகத்தின் சமூக வலைதள பக்கங்களில் காட்டுத்தீ போல மிக வேகமாக பரவி வருகின்றன. இதனால் இணையதளங்களில் விவாதங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சூடு பிடித்துள்ளன. ஒவ்வொரு ஏய் போஸ்டரும் லட்சக்கணக்கான லைக்குகளையும் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்களையும் பெற்று வருகின்றன. இது வாக்காளர்களின் மனநிலையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் பிரசாரங்களில் ஏய் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது இதுவே முதல் முறை அல்ல. ஆனால் இதன் வீச்சும் தாக்கமும் இப்போது தமிழகத்தில் முன்னெப்போதையும் விட மிக அதிகமாக உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் பிரசார முறைகள் காலத்திற்கு ஏற்ப மாறினாலும் அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் போட்டி மற்றும் விமர்சனங்கள் என்பது மட்டும் மாறாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நவீன கால ஏய் பிரசாரம் குறித்து தமிழகத்தின் முன்னணி அரசியல் வல்லுநர்கள் மற்றும் டிஜிட்டல் நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள்? இது தேர்தலின் நேர்மையையும் தரத்தையும் பாதிக்குமா? கொள்கை சார்ந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்களை விட தனிநபர் விமர்சனங்களுக்கே இந்த ஏய் தொழில்நுட்பம் அதிகம் பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் தங்களின் கவலையை வெளிப்படையாக தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் கிராமப்புற தேநீர் கடைகளிலும் கூட இந்த ஏய் போஸ்டர்கள் பற்றிய விவாதங்கள் தற்போது மிக தீவிரமாக சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டன. மக்கள் தங்கள் மொபைல் மூலம் இவற்றை விவாதிக்கிறார்கள். சில மக்கள் இதை ஒரு வேடிக்கையான தொழில்நுட்ப வளர்ச்சி என்று பார்த்தாலும் விழிப்புணர்வு உள்ள பல வாக்காளர்கள் இதன் நீண்டகால பின்விளைவுகள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாகவே உள்ளனர். உண்மையான மக்கள் பிரச்சினைகளிலிருந்து இந்த டிஜிட்டல் ஏய் போர் மக்களின் கவனத்தை முழுமையாக திசை திருப்பிவிடுமோ என்ற அச்சமும் பொதுமக்களிடையே இப்போது எழாமல் இல்லை. இது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும். ஏய் தொழில்நுட்பம் மூலம் தவறான தகவல்களை மிகவும் நம்பத்தகுந்த வகையில் யாராலும் பரப்ப முடியும் என்பதால் இது நமது ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய புதிய சவாலாக இப்போது உருவெடுத்துள்ளது. எது உண்மை செய்தி, எது ஏயால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்று பிரித்துப் பார்ப்பது என்பது சாதாரண வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நவீன கால டிஜிட்டல் ஏய் பிரசாரங்களை கண்காணிக்க இன்னும் கடுமையான விதிகளை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் வலுவாக எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஏய் போஸ்டர் போர் இன்னும் பல புதிய மற்றும் சர்ச்சைக்குரிய வடிவங்களை வரும் நாட்களில் எடுக்கும் என்று அனைத்து அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களின் டிஜிட்டல் பலத்தையும் தொழில்நுட்ப திறனையும் காட்டத் துடிக்கின்றன. இதனால் தமிழக தேர்தல் களம் இப்போது ஒரு அதிநவீன தொழில்நுட்ப போர்க்களமாகவே மாறியுள்ளது. அனைத்து முக்கிய கட்சிகளுமே இப்போது ஏய் நிபுணர்களை கொண்டு தங்களின் ஐடி பிரிவுகளை தீவிரமாக பலப்படுத்தி வருகின்றன. இது வரும் தேர்தல் பிரசாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
எதிர்காலத்தில் அரசியல் பிரசாரம் என்பது நேரடி மேடை பேச்சுகளை விட டிஜிட்டல் திரைகளிலேயே அதிக நேரம் நடக்கும் என்பதை இந்த ஏய் போஸ்டர் போர் நமக்கு உறுதி செய்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம். தொழில்நுட்பம் வளர வளர அரசியலும் தனது போக்கை மாற்றிக்கொள்கிறது. நிர்மலா சீதாராமன் மற்றும் சோனியா காந்தி ஆகியோரின் இந்த ஏய் போஸ்டர்கள் ஒரு சிறிய ஆரம்பம் மட்டுமே. வரும் நாட்களில் இன்னும் பலவற்றை நாம் காண்போம். இறுதியில் வாக்காளர்களாகிய நாம் எதை பார்க்கிறோம் என்பதை விட அதன் பின்னணியில் இருக்கும் உண்மையை எவ்வளவு தூரம் ஆழமாக புரிந்து கொள்கிறோம் என்பதே நமது ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமானதாகும். இந்த நவீன டிஜிட்டல் யுகத்தில் உண்மையை சரியாக புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் வாக்களிப்பது நம் ஒவ்வொருவரின் தார்மீக கடமையாகும். இதுவே நமது வலிமையான ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். மீண்டும் ஒரு முறை முக்கிய செய்தி: காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் ஏய் போஸ்டர்கள் தமிழக அரசியலில் ஒரு முன்னெப்போதும் இல்லாத பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இது இன்று தமிழகத்தின் ஹாட் டாபிக். இந்த விவகாரம் மாநில அளவில் மட்டுமல்லாமல் இப்போது தேசிய அளவிலும் ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக உருவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஊடகங்களும் இதை கூர்ந்து கவனித்து வருகின்றன. அரசியலில் ஏய் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டில் தார்மீக நெறிமுறைகள் எவ்வளவு தூரம் முக்கியம் என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போது அனைத்து மட்டங்களிலும் எழுந்துள்ளது. இது மிக அவசியம். அடுத்தடுத்த தேர்தல் கட்டங்களில் இன்னும் பல ஆக்கப்பூர்வமான மற்றும் விவாதத்திற்குரிய ஏய் படைப்புகளை நாம் காண்பது நிச்சயம். இதற்காக அரசியல் கட்சிகள் பெரும் முதலீடு செய்து வருகின்றன. இது வரும் நாட்களில் தொடரும். இந்த அதிநவீன தொழில்நுட்பம் நமது அரசியலை இன்னும் வெளிப்படையானதாக மாற்றுமா அல்லது இன்னும் சிக்கலானதாக்குமா என்பதை வரும் காலம்தான் நமக்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். அதுவரை விழிப்புணர்வுடன் இருப்போம். விவாதம் தொடர்கிறது. ஆனால் தொழில்நுட்பத்தின் மாயையில் நமது அரசியல் சிக்காமல் இருப்பதை நாம் அனைவரும் இணைந்து உறுதி செய்ய வேண்டும். மக்களே இறுதி முடிவை எடுப்பவர்கள். அரசியல் போர்க்களத்தில் இப்போது ஏய்தான் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக உருவெடுத்துள்ளது. உண்மைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.